இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. இன்று சம்பூர்ண ஜபபீடாசனம். சம்பூர்ண ஜபபீடாசனம். இன்றைக்கி பார்க்க போகிற ஆசனத்து பேர் சம்பூர்ண ஜபபீடாசனம். இது வந்து 2 முறை பண்ண போகிறாங்க. 2 முறை, அதாவது 2 சுற்றுக்களாக, ஒரு சுற்றுக்கு 15 எண்ணிக்கையும் இன்னொரு சுற்றுக்கு 15 எண்ணிக்கையும் செய்ய போகிறாங்க. இது கொஞ்சம் முதியோர்கள்லாம் கொஞ்சம் கடுமையான ஆசனம் தான். முதியோர்கள்லாம் கொஞ்சம் செய்யும்போது கொஞ்சம் கடுமையான ஆசனம் தான். மற்றவங்க ஒரு 20 வயசுக்கு மேலே, ஒரு 15 வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் சின்ன வயசுலேருந்து ஒரு 15-20 வயசு வரைக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு மேலே உள்ளவங்க டெய்லி செய்கிறவங்க, யோகா பண்ணுறவங்க செஞ்சிடலாம். ஆனால் வயதானவர்களும் செய்யலாம். எப்போதும் என்ன விஷயம்னா, தினமும் இந்த ஆசனங்களை பழகி இருக்கணும். இல்லை ஒரு மாதத்தில் ஒரு 15 நாளாச்சும் செஞ்சு பழகிருந்தால் இந்த ஆசனங்கள்லாம் ஈஸியாக வெளியில் வந்துடும். இந்த ஆசனங்கள்லாம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சம்பூர்ண ஜபபீடாசனங்கிறது ரொம்ப கடுமையான விஷயந்தான். இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். செஞ்சிடலாம், எல்லாருமே பார்த்து செஞ்சு விட முடியும். கவனமாக இது பண்ணால் செஞ்சிடலாம். இது பண்ணிட்டா இதை பற்றியான விஷயங்களை நிறைய சொல்ல போகிறோம். இதோட பலன்களை மாதிரி அதை என்ன செய்யும் அப்படிங்கிறத மறுபடியும் பார்க்கலாம். இப்போ எண்ணிக்கையோட 15 எண்ணிக்கையோட. இப்போ அதுக்கு முன்னாடி உடல் இலக்க பயிற்சிகள் 2 பேரும் கொஞ்சம் செஞ்சு காட்டுவாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்து கரெக்டாக செய்யுங்க. கால்களை முதல்ல அசைச்சி விடுங்க. உள் பக்கமாக வெளி பக்கமாக நல்லா அசைச்சி விடுங்க. கால்களை உள் பக்கமாக வெளி பக்கமாக நல்லா அசைங்க. அசைச்சி கொடுங்க. நல்லா அப்படியே அசைங்க. வெரி குட். சரி, ரைட்டு. போதும். காலை சுழட்டி காட்டுங்க. கொஞ்சம் காலை சுழட்டுங்க. அப்படியே பரவாயில்ல. ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 சுற்று. ரைட்டு, செய்யுங்க. சரி. அப்புறம் கைக்கு வலுவிட்டு மாதிரி, கையை நல்லா வலுவிட்டு பாருங்க. கையை வலுவிட்டு பயிற்சி பண்ணுங்கள். எண்ணிக்கையோட 1 2 3 4 5. கீழ்ப்பக்கமாக ஒரு 5 முறை. 1 2 3 4 5. கையை இப்போ சுழட்டுங்க. 1 2 3 4 5. இப்போ ஆசன நிலைக்கு பொறுமையாக போகிறதுக்கு இது பண்ணுங்கள். எப்படி போகணுங்கிறதுக்கு காலை இது பண்ணுங்கள், கொண்டு போங்க. பொறுமையாக கொண்டு போய் ஒரு 2 பேர் பொறுமையாக நேரத்தில் கரெக்டாக பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ தூக்கு, எண்ணிக்கைக்கு போகலாம். தூக்குங்க. எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. கண்களை மூடி 2 பேரும் வஜ்ராசனத்தில் 2 பேரும் கண்ணை மூடி ஒரு 5 மூச்சை நல்லா கவனிங்க. கண்களை மூடி ஒரு 5 மூச்சை நல்லா கவனிங்க. நன்றி. இயல்பு நிலைக்கு வந்துடலாம். தினம் ஒரு ஆசனங்க பேர், தினம் ஒரு பழத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச பழங்கள்லாம் என்னென்ன பழம் இருக்கோ அத்தனை பழங்களையும் அதோட மகத்துவத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்திகிட்டு இருக்கோம். இன்று தினம் ஒரு பழத்தில் தக்காளியும் ஒரு பழம் தான். தக்காளி பழம் மிகவும் சிறந்த பழத்துலேயும் அது. தக்காளி இன்றைக்கி இல்லைன்னா, தக்காளியோட விலைகள்லாம் பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய விலை வந்து 200 ரூபாய்க்கும் இருந்துச்சு, 250 ரூபாய்க்கும் இருந்துச்சு தக்காளியோட விலை. அதே நீ தக்காளி விலை ஒரு கிலோவே 1 ரூபாய்க்கு விற்கிற நிலைமை இருக்குது. இதுதான் தக்காளியோட நிலை. ஆனால் தக்காளி பழம் வந்து கிடைக்கும்போது தக்காளி சாஸு, தக்காளி ஜூஸு நிறைய சாப்பிட்லாம். அது உடம்புக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடியது இருக்குது. இது என்ன முக்கியமாக என்ன செய்யும் அப்படின்னா, சிறுநீரக தாரையில் உள்ள அடைப்பு நீக்கிறது. சிறுநீரகத்தில் அடைப்புலாம் இருக்குன்னா அதை நீக்குது. இதில் உள்ள அமிலத்தன்மை வந்து குடலில் வாயு உண்டாவதை தடுக்குது. மிகப்பெரிய விஷயம். அதனால தான் தினமும் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா குழம்புல நிறைய சேர்த்துப்பாங்க. எல்லா வீட்லேயும் தக்காளி இல்லாத குழம்பே இல்லை. அதனால் தக்காளியோட விலை ஏற்றம் அதிகம். காரணம், தக்காளி எல்லோரும் பயன்படுத்துவாங்க. வீடு எல்லார் வீட்லேயும் தக்காளி பயன்படுத்துவாங்க. தக்காளி பயன்படுத்தாத வீடுகளே இருக்காது. தினமும் தக்காளி சட்னியாச்சும் வைப்பாங்க. எதையோ ஒன்று அதை தக்காளியை உடம்புக்கு சேர்த்துக்காமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா உடலுக்கு நல்லதை மட்டும்தான் மக்கள் வந்து உடலுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. அதை தக்காளி மிகப்பெரிய விஷயத்தை பண்ணுது. அந்த தக்காளி பழம் என்னென்னலாம் செய்யுது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இது பண்ணுறோம். சிறுநீரக உள்ள தாரைகளில் உள்ள அடைப்பினை நீக்கிறது. அதில் உள்ள அமிலத்தன்மை வந்து குடல் வாயுவை உண்டாவதை தடுக்குது. இது 2 விஷயம் நிறைய பண்ணுது. அப்புறம் இதோட வந்து இப்போ கண் வந்து ஹீட்டாக இருக்குது, கண் பொழிவு இல்லாமல் இருக்குன்னா, இந்த தக்காளியோட வந்து பீஸாக போட்டு அதை அப்படியே கண் மேலே வச்சிங்கன்னா நல்லா கண் வந்து ஹீட்டு குறைச்சிடும். விரைவாக ஹீட்டை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண் மேலே வச்சுக்கிட்டா நல்லது. அப்புறம் மூஞ்சி பொழிவு போடணும்னு நினச்சிங்கன்னா தக்காளியோட சாறை நல்லா பிழிஞ்சு முகத்தில் தடவிங்கன்னா
முகத்தில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்திங்கன்னா மூஞ்சி பார்த்திங்கன்னா பொழிவாக இருக்கும். இதை தக்காளிலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயம். ரெண்டையும் நல்லா இது பண்ணிக்கலாம். சரி, இந்தமாரி தினமும் இந்தமாரி விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வர்றோம். அடுத்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி காலம்பரை எப்படி இருக்குன்னா, உணவுகள் எதுவும் சாப்பிடாம காலம்பரையே உணவுகளை எதுவும் எடுத்துக்காமல் யோகா செஞ்சிங்கன்னா எல்லா யோகாவும் அருமையாக வந்துடும். உங்களுக்கு எளிமையாகவும் அருமையாகவும் இருக்கும். யோகா செய்கிறதுக்கு ஆசைப்பட்டு யோகா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்துடும். அந்தமாரி விஷயம் கிடச்சிடும். அதனால் செய்யும்போது அது தெளிவாக செய்யுங்க. எப்போதும் உணவுகளை அருந்தாமல் செய்யுங்க. காலை மாலை இரு வேளையும் நல்லா நேரம் கிடைக்கும்போது மாணாக்கரெலாம் இரு வேளை காலை மாலை இரு வேளையும் செய்யலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்தமாரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நல்ல விஷயம் கிடைச்சிடும். சரி, இப்பொழுது வந்து உங்களுக்கு சம்பூர்ண ஜபபீடாசனம் இன்னொரு முறை உங்களுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி உரிய எளிய உடற்பயிற்சி உங்களுக்காக செஞ்சு காட்டுவாங்க. செஞ்சு காட்டுங்க. முன்னாடி செஞ்ச அனைத்துமே அப்படி மறுபடியும் செய்யுங்க. ரைட்டு, போதும். அடுத்து காலை சொல்லிட்டுருங்க. சொல்லிட்டுங்க. சரி, போதும். அடுத்து கையை நல்லா வலுவிட்டு முயற்சி பண்ணுங்கள். 1 2 3 4 5 கீழ்ப்பக்கமாக 1 2 3 4 5. அடுத்து கையை சொல்லட்டுங்க. 1 2 3 4 5. அப்போ எது திசையாக 1 2 3 4 5. கொஞ்சம் வெயிட்டை தூக்குற மாதிரி ஒரு 5 முறை செஞ்சு காட்டுங்க. 1 2 3 4 5. போதுமான அளவு. அடுத்து ஆசன நிலைக்கு போங்க. பொறுமையாக 2 பேரும் ஒரே நேரத்தில் அழகாக போங்க. நேர்த்தியாக 2 பேரும் தூக்குறதுக்கு கையை முதல்ல உள்ளார வச்சுட்டிங்களா? இப்போ காலை தூக்கி 2 பேரும் தூக்கிங்க. எண்ணிக்கைக்கு போங்க. எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. இந்த சம்பூர்ண ஜபபீடாசனம் எப்படி இருக்குன்னா, உடலை முழுமையாக 2 கையை கொடுத்து உள்ளார தூக்கணும். எல்லாரும் முடியும்னா ரொம்ப கஷ்டம்தான். பசங்களே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தூக்குறாங்க. நல்லா பண்ணக்கூடிய ஆசனம் தான். உடலை நேர்த்தியாகவும் மனதை ஒருநிலைப்படுத்தி இதை செஞ்சால் மிகவும் எளிமையான விஷயந்தான். இது சாதாரண விஷயம்தான். மனசை முதல்ல எளிமையாக வச்சுக்கணும். எளிமையாக வச்சால் மட்டும்தான் அதை தூக்க முடியும். மனசை ஒருநிலைப்படுத்தி நம்மளால் செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை வேணும். யோகா செய்யும்போது தன்னம்பிக்கை வேணும். அப்போ தான் இதெல்லாம் சாத்தியமாகும். சரி, இப்போ அந்தமாரி தூக்குறதுனால கை 2 கை இருக்குது பார்த்தீங்களா, முழுமையாக வலிமைப்பட்டிருக்கும். கை வந்து முழு வலிமைப்பட்டிருக்கும். கையில் முழு வலிமையான இருக்கும். கை வந்து முழு வலிமையோடு இருக்கும். அப்புறம் வந்து கால்கள் நல்லா மடக்கி இருக்கும் இல்லைங்களா, முட்டிலாம் நல்லா ஸ்ட்ரென்த்து கிடச்சிருக்கும். கால் முட்டி நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கும். காலில் உள்ள வலிகள் முட்டி வலிகள் எல்லாம் சரியாகி போயிடும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆசனம். தியான நிலைக்கு செல்லலாம். இதேமாரி தியான நிலைக்கு செல்லணும்னா முதல்ல ஒரு ஆசனத்தை செஞ்சால் அதே நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்னா தியான நிலைக்கு செல்லக்கூடிய ஆசனமாக அது இருக்கும். அப்புறம் வந்து கூன் முதுகு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சரியாயிடும். உடல் நல்லா பலம் பெறும். உடல் வந்து முழுமையாக பலம் பெறும். நல்லா தூக்கி இப்படி இது பண்ணுறதுனால நெஞ்சு விரிஞ்சிருக்கும். நெஞ்சோட விரிஞ்சு இருக்கிறதுனால மூச்சு நல்லா சீராக போகும். மூச்சு நல்லா சீராக போகும். ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும். இந்தமாரி சில விஷயங்கள் நிறைய செய்யணும். ஆசனங்கள்லாம் தினமும் காலம்பரை எழுந்துச்சு தினமும் செஞ்சோம்னா இது எளிமையாக இருக்கும். இந்த ஆசனம் மிகவும் எளிமையான ஆசனமாக இருக்கும். மிகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த ஆசனங்களை பற்றி நம்ம எவ்வளோ தூரம் இந்த ஆசனங்களை கொண்டு போகிறோம்னா அந்தளவுக்கு உடலும் மனதும் ஒருநிலைப்படுத்தி நம்ம படிக்கிறதுலேருந்து எல்லா விஷயமும் பண்ண முடியும். இந்த குழந்தைகள்லாம் படிக்கிறதுக்கு சிறப்பாக இருப்பாங்க. சீரும் சிறப்புமாக இருப்பாங்க. இவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். யோகா செய்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும். யோகா செஞ்சவங்களை பார்த்திங்கன்னா மன அமைதி, ஒருத்தவங்க கோவப்பட மாட்டாங்க, திருப்தியாக, அதாவது பேசும்போது கூட நிதானித்து பேசுவாங்க. வார்த்தைகள்லாம் திடமாக இருக்கும். வார்த்தைகள்லாம் சொன்ன வார்த்தைகள்லாம் திடமாக இருக்கும். அவங்களோட மனநிலையாக நேர்மையாக நேர்த்தியாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இருப்பாங்க. அதனால் தினமும் இந்த யோகா பண்ணுங்கள். இந்த மகதிஷ்டி தினமுறை யோகா வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களும் சொல்லணும். அப்படின்னா எப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா எப்படி அவங்க நண்பர்கள் எப்படி சொல்லணும்னா, ஆங்கிலத்தில் அட்டு ஏ போட்டு ஒரு சுழிச்சிருக்கீங்களா, அது அட்டு டெய்லி சிம்பிள் யோகா, இடைவெளிலாம் இல்லாமல் டெய்லி சிம்பிள் யோகான்னு அடித்தாலே வந்துடும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபுங்கிற இடத்துல போய் டச் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ சேனலில் போட்ட வீடியோவில் வந்து 150க்கு மேலே இப்போ வீடியோ சேனல் போட்டிருக்கோம். ஷார்ட்ஸும் வீடியோவும் போட்டிருக்கோம். 135க்கு 108க்கு மேலே வீடியோவும் மிச்ச 42 ஷார்ட்ஸுக்கு மேலே இது வரைக்கும் 150 வீடியோ இது வரைக்கும் குறையாமல் போட்டிருக்கோம். 180க்கு குறையாமல் இன்றைக்கி காலம்பரை 150 இருக்கும், சாயந்தரம் 151 ஆகிடும். என்ன காரணம்னா நம்மளோட வீடியோ காலம்பரையும் சாயந்தரம் வெளியே வரும். காலம்பரை 5:30 மணிக்கும்
இரவு எல்லாம் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸு எல்லாேருக்கும் பார்க்குறதுல 8 மணிக்கு வெளியிடுறோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோக்களை வெளியிடுறோம். சரி, தினமும் இந்த மகதிஷ்டி தினமுறையாக பார்த்து மகிழுங்கள். நீங்கள் மட்டும் பார்த்து மகிழலாம், உங்கள் நண்பர்கள் உற்றார் அனைவருக்கும் சொல்லுங்கள். அனைவரும் பார்த்து மகிழ்ந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.